அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ரூஹானி சில்சிலா காதிரியா என்ற கிதாபில் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது, சிரமங்களிலிருந்து விடுதலை பெற்றிட, நல்ல தொழில் அமைந்திட, நல்ல வேலை கிடைத்திட, குடும்பத்தின் பிரச்சனைகள் நீங்கிட, மேலும் நோய்களிலிருந்து ஒருவருக்கு சுகம் கிடைத்திட, சொந்த வீடு கிடைப்பதற்கான மறைவான உதவி அல்லாஹுடைய புறத்திலிருந்து கிடைத்திட, நாட்டங்கள் நிறைவேறிட, எண்ணத்தில் அதிகரிப்பு ஏற்பட என்று இதனுடைய பயன்களை நம்மால் நாவினால் கூறிட இயலாது என்பதாக சில்சிலா காதிரியாவினுடைய பெரியோர்களால் இந்த வசீஃபா மிக மிக புகழ்ந்து கூறப்பட்டிருக்கிறது. இந்த துவாவை எவர் ஒருவர் 1,31,000 தடவைகள் ஓதுவாரோ அவருக்கு அளவில்லா பயன்கள் கிடைக்கப்பெறும். முன் பின் 100 முறை செலவாத் ஒதுக்கொள்ளுங்கள். அதிகமான எண்ணிக்கை தான் 1,31,000. ஆனா ஒரே நாள்ல இல்ல, ஒரு நபர் பல நாள் ஓதுவது சிறந்தது. இல்ல அவரால் முடியல அப்படின்னு சொன்னா வீட்டினுடைய பல நபர்களும் சேர்ந்து ஒரு நாட்டத்திற்காக வேண்டி ஓதலாம். ஒரு நபர் ஓதனாலும் ஒரு நாட்டத்திற்காக வேண்டி ஓதுவது சிறந்தது. ஆனா பல நன்மைகள் கிடைக்க பெறும். ஆக சிறந்தது ஒரு நபர் ஓதுறது தான். நாங்கள் அதை பிரித்து கொள்ளுங்க. 1,31,000 ஆரம்பித்து ரமலான் முடிவதற்குள் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓதணும் அப்படின்னு சொன்னா இதை முடிக்க முடியும். நீங்க கணக்கு போடுங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஓதிவாங்க. அளவில்லா பயன்கள் கிடைக்க பெறும். நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு அழகான துவா தான் இது. இலகுவான வார்த்தைகள் கொண்டது. ஸ்கிரீன்ல பாருங்க. அல்லாஹும் மகஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் அஹ்யாஇ வல் அம்வாத். اللهم اغفر لي ولوالدي وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء والأموات. اللهم اغفر لي ولوالدي وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء والأموات. இதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, வலிவாலிதைய மேலும் என்னுடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக, வல் முஃமினீன வல் முஃமினாத் மேலும் அனைத்து முஃமினான ஆண்களையும் அனைத்து முஃமினான பெண்களையும் மன்னிப்பாயாக, வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் மேலும் அனைத்து முஸ்லிமான ஆண்களையும் அனைத்து முஸ்லிமான பெண்களையும் மன்னிப்பாயாக, வல் அஹ்யாஇ வல் அம்வாத் மேலும் யா அல்லாஹ் உயிரோடு இருப்பவர்களையும் இறந்துவிட்டவர்களையும் மன்னிப்பாயாக என்ற பொதுவான துவா இது. இந்த துவாவின் மூலமாக அளப்பரிய நன்மைகள் கிடைக்கப் பெறுகின்றன என்பதாக ரூஹானி சில்சிலா காதிரியா என்ற கிதாபில் அதனுடைய பெரியார்கள் எழுதியிருக்கிறார்கள். ரமலானுடைய மாதத்துல நம்ம தஹஜ்ஜுத்ல எழுவோம், நமக்கு இஃப்தாருடைய டைம் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் இஷாவுக்கு பின்னாடி தராவீஹ் கிடைக்குது இன்ஷா அல்லாஹ். அப்ப இபாதத்தினுடைய நேரங்கள்ல இந்த எண்ணிக்கை 1,31,000 எண்ணிக்கையை பூர்த்தி செய்கிறது மிக மிக இலகுவானதாக இருக்கும். தாங்க இதை இன்ஷா அல்லாஹ் மேற்கொள்ளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் அவனது மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். இது போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நமது அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள். சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் உருவாக்கும் நோக்கில் நமது மதரசா செயல்பட்டு வருகிறது. மதரசா மாணவர்களின் உணவு செலவு, உஸ்தாதுமார்களின் சம்பளம் மேலும் மருத்துவ செலவுகள் அனைத்தும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டுதான் நிகழ்ந்து வருகிறது. இந்த புனிதமிகு ரமதான் மாதத்தில் தங்களுடைய ஜக்காத், சதக்கா மற்றும் நன்கொடைகளை நமது மதரசாவிற்கு தாங்கள் தந்துதும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிக ரமதான் மாதத்திலும் நமது மதரசாவில் மாணவர்கள் தொடர்ந்து ஓதி வருகிறார்கள். தினசரி சஹரிலும் இஃப்தாரிலும் மதரசாவின் உதவியாளர்களுக்காகவும் அவர்களது குடும்பத்தினருக்காகவும் துவா செய்து வருகிறார்கள். ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். மதரசாவினுடைய ரசீத் தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். தங்களின் ஆண் பிள்ளைகளை தாங்கள் நமது மதரசாவில் இணைக்க விரும்பினால், அவர்களை சிறந்த ஹாஃபிலாகவும் ஆலிமாகவும் ஆக்க விரும்பினால் கீழ்கண்ட இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். குறைந்த இடங்களே இருக்கிறது. தாங்கள் தரும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்களுக்கும் தங்களது குடும்பத்தினருக்கும் எல்லா விதமான நலவுகளையும் பரக்கத்துகளையும் செய்து அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்தும் முசீபத்துகளிலிருந்தும் கண்ணேறு நாவேறுகளிலிருந்தும் செய்வனைகளிலிருந்தும் பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.